நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். நல்ல கூட ஊழியத்தை நிறைவேற்று என்ற தலைப்பில் நம்ம பார்த்துட்ருக்கோம். 1 தீமோத்தேயு 6:11-12 பார்த்தோன்னா, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஒரு ஊழியக்காரன் ஊழியத்தை நிறைவேற்றுவது இப்படி தான் இருக்கணும். நல்ல போராட்டத்தை போராடணும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நம்ம அறிக்கை பண்ண வேண்டும். நம்ம என்ன செய்யணுமா? நீயோ தேவனுடைய மனுஷன் இவைகளை விட்டு ஓடி, இவைகளை விட்டுனா பணாசை, வேண்டாத காரியங்களை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும். இந்த காரியங்கள் நம்ம ஊழியக்காரராகி நம்மிடத்துல இருக்கா? அப்போ தான் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றுவதில் அர்த்தமே இருக்குது. நம்மிடத்தில் நல்ல கனிகள் இல்லாமல் நம்ம ஊழியத்தை நிறைவேற்றுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ தேவனுடைய மனுஷனே. ஆண்டவர் யார் மூலமாக சொல்கிறார்? பவுல் அப்போஸ்தலன் மூலமாக சொல்கிறார். இவைகளை விட்டு ஓடி, இந்த உலகத்தின் காரியங்கள், பண ஆசை, மற்ற ஒழுக்கக்கேடான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கா? நம்ம பார்க்கணும். விசுவாசத்துக்கு நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்துக்காக நான் போராடணும், நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்படியாக நம்முடைய ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பவுலோஸ்தலன் சொல்லித்தர்றாரு. அவரு கூட அப்படி தான் செஞ்சார். ஊழியக்காரராக அவர் எல்லா காரியங்களையும் சரியாக நிறைவேற்றினார். ஆமேன்.